வணக்கம். உங்களுக்கு எப்பவாச்சும் இப்படி தோணிருக்கா? நாள் முழுக்க ஒரே ஓட்டம், ஒரே பரபரப்பு. ஆனா, நாள் கடைசியில திரும்பி பார்த்தா, உருப்படியா எதையும் செஞ்ச மாதிரியே ஒரு ஃபீல் இருக்காது. நாம ஏன் இப்படி உணர்றோம்? இன்னைக்கு நாம பேசப் போற விஷயமே இத பத்தி தான். நிதானம் அப்படிங்கிறது எப்படி ஒரு பெரிய சூப்பர் பவரா மாறுதுன்னு நாம சேர்ந்து பார்க்கலாம். இந்த கேள்விய ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம எவ்வளோ அதிகமா டென்ஷன் ஆகுறோமோ, கவலைப்படுறோமோ, அவ்வளோ கம்மியா தான் நம்ம வேலை நடக்குது. ஏன் இப்படி? அந்த பதட்டத்துல நம்மளோட சக்தியெல்லாம் எங்க தான் வீணா போகுது? இதுக்கான ஒரு அற்புதமான பதில் ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதின இந்த சில வரிகள்ல இருக்கு. இதுதான் இன்னைக்கு நாம அலச போற விஷயம். வேலை, நிதானம், அப்புறம் யோகா. இது மூணுக்கும் நடுவுல இருக்கிற தொடர்பை இது ரொம்ப அழகா விளக்குது. சரி வாங்க, இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். முதல் பகுதியில நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னு இந்த வரிகள் தெளிவா சொல்லுது. அதாவது நாம படுற கவலையும் கோபமும் எப்படி நம்மள பயனற்றவர்களா மாத்துதுன்னு பார்க்கலாம். இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பழக்கமான ஒரு உணர்வு தான், இல்லையா? ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போதே ஒரே பதட்டம், கோபம், எரிச்சல் இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? நம்ம சக்தி எல்லாம் தேவையில்லாம திதறிடும். எவ்வளோதான் முயற்சி செஞ்சாலும் வண்டி ஒரே இடத்துல சுத்துற மாதிரி தான் இருக்கும். இந்த வரிகள் அதைத்தான் தெளிவா சொல்லுது. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இந்த உரை நமக்கு முன்னாடி ரெண்டு வழிகளை வைக்குது. வேலையை அணுகிறதுக்கு 2 விதமான மனநிலைகள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, எவ்வளவு பெரிய வித்தியாசம். ஒரு பக்கம் எப்பவும் கவலை, கோபம்னு இருக்கிற அமைதியற்ற மனிதன். அவனால வேலைய சரியா தொடர முடியல, ரொம்ப கம்மியா தான் சாதிக்கிறான். இன்னொரு பக்கம் அமைதியான மனிதன். அவன் தன்னை முழுசா அந்த வேலையில ஈடுபடுத்திக்கிறான். அதனால அவனால மகத்தான வேலைகளை கூட செஞ்சு முடிக்க முடியுது. இந்த ஒப்பீடு ரொம்பவே சக்தி வாய்ந்தது, இல்லையா? இந்த ஐடியாவை இன்னும் சிம்பிளா ஆனா ரொம்ப ஆழமா புரிய வைக்க ஒரு அருமையான விலங்கு உருவகத்தை இந்த உரை பயன்படுத்துது. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். என்ன ஒரு அழகான உருவகம் பாருங்க. புலி பயங்கர சக்தி வாய்ந்ததுதான், சந்தேகமே இல்ல. ஆனா அதோட ஆரவாரத்தால அந்த சக்திய ஒரு பயனுள்ள வேலைக்கு பயன்படுத்தவே முடியாது. ஆனா ஒரு அமைதியான காளைய பாருங்க, அது நாள் முழுக்க பொறுமையா நிலத்தை உழுதுகிட்டே இருக்கும். இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம ஆற்றல் புலி மாதிரி செதறி போறதா இருக்கக்கூடாது, காளை மாதிரி ஒருமுகப்படுத்தப்பட்ட நீடித்த ஆற்றலா இருக்கணும். இப்போ ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்க வேலையில, உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க அந்த ஆரவாரமான புலியா இருக்கீங்களா, இல்ல அமைதியா கவனம் செலுத்துற அந்த காளையா இருக்கீங்களா? சரி, அந்த அமைதியான மனிதனையும் அந்த காளையையும் மத்தவங்கள்ல இருந்து எது தனிச்சு காட்டுது? அதுக்கான திறவுகோல் என்ன? அதுதான் நம்ம அடுத்த பகுதி. அந்த திறவுகோல் அதுதான் நிதானம். நிதானம்னா சும்மா அமைதியா இருக்கிறது மட்டும் இல்ல, அது ஒரு ஆக்டிவான மனநிலை. மகத்தான வேலைகளை கூட தொடர்ச்சியா செய்ய உதவுற ஒரு சக்தி வாய்ந்த குணம். இதுதான் பெரிய பெரிய சாதனைகளோட ரகசியமே. ஆக இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நாம பேசிட்டு இருக்கிறது ஏதோ ஒரு புதுசா வந்த ப்ரொடக்டிவிட்டி ஹேக் பத்தி கிடையாது. இது வேலையையும் தாண்டி ரொம்ப ஆழமான ஒரு பழங்கால கொள்கை. இந்த கொள்கையோட ஆணிவேர் எங்க இருக்கு? வாங்க, இத நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தோட இணைச்சு இந்த விளக்கத்தை முடிக்கலாம். இதுதான் அந்த முழு விளக்கத்தோட உச்சகட்டம். பகவத்கீதை என்ன சொல்லுதுன்னா, மனதின் சமநிலையே உண்மையான யோகா. அந்த நிதானம், அந்த மன சமநிலை, இதுதான் யோகாவோட உண்மையான சாராம்சம். அது வெறும் உடற்பயிற்சி மட்டும் கிடையாது, அது ஒரு மனநிலை. சரி, நாம பார்த்த இந்த விஷயங்கள்ல இருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்னன்னு ஒரு தடவை பார்த்துடலாமா? 1. படபடப்பும் டென்ஷனும் நம்ம ஆற்றலை வீணாக்கமே தவிர எந்த உருப்படியான வேலையும் செய்ய உதவாது. 2. அமைதியான நிதானமான முயற்சி தான் பெரிய ரிசல்ட்டை கொடுக்கும். 3. இந்த மன சமநிலை தான் யோகாவோட அடிநாதம். கடைசியா, உண்மையான பவர் அப்படிங்கிறது புலியோட ஆரவாரத்துல இல்ல, காளையோட அமைதியான கவனத்துல தான் இருக்கு. இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வியோட உங்களை நான் விட்டுட்டு போறேன். உங்க வேலை, உங்க உறவுகள், உங்க வாழ்க்கை, இதுல எந்த இடத்துல எல்லாம் நீங்க தேவையில்லாத ஆரவாரமான சக்தியை குறைச்சிட்டு அதிக நிதானத்தை பயன்படுத்தலாம்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.